ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி, வாங்க நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இது டெலிகிராமில் இருக்கிற நம்ம குயின்ஸுக்கு தெரியும். இது டேட்டி மைண்ட் ஒய்ஃபியோட பார்ட் 3 அண்ட் ஃபைனல் பார்ட். அப்படியும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புது நியூ ஒன் ஷாட் அப்படியாவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இன்ட்ரோ சொல்லிடுறேன். உங்களுக்கு 16 வயசு, 11th முடிச்சிட்டிங்க. இப்போ முடித்து 1 வீக்கு தான் ஆகுது. +1 முடித்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டு 1 வீக் ஆகுது. ஜேகேக்கு 31. அவர் உங்கள் கிளாஸ் டீச்சர். 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி 7 மந்த்து இல்லை 8 மந்த்து தான் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்கள் வீட்டில் ஹாலில் ஜேகேல ஜங்குக்கு உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. கிச்சனில் மெய்ட் ஆண்டி மார்னிங் தான், இப்போ ஒரு 7 or 8 o'clock தான் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் அப்படியே ஒரு பனின்னு ஷார்ட்ஸ் நீஸ் வரைக்கும் முட்டி வரைக்கும் போட்டுட்டு கீழே அப்படியே தூக்கத்துலேருந்து இப்போ தான் எழுந்திரிச்சு வரீங்க. என்ன பண்ணுறான் இவன்? ஜேகே, சொல்லுடி, என்ன பண்ணுற? ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியலையா? ஏய், நீ ஸ்கூல் டீச்சர் தானே, உனக்கு என்னத்துக்கு இந்த ஃபைலு? சும்மா டைம் பாஸுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். ஓ, டைம் பாஸ் ஆகலையா ஜேகே? நான் வேணா டைம் பாஸ்க்கு ஒரு வழி சொல்லட்டா அப்படின்னு ஜேகே ஃபைல் பார்த்துட்ருப்பாங்கள, அதை வாங்கி நீங்கள் சைடில் வச்சுட்டு அவனோட மடியில் ஒன் சைடாக கால் போட்டு உக்காந்து அவரோட கழுத்தை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அவரை க்ளோஸில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரும் உங்களோட ஹிப்பை சுற்றி கை போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. என்னடி அதுவா ஜேகே? நீ தான் டைம் பாஸ் ஆகலன்னு சொன்னில்ல, நான் ஒன்று சொல்லட்டா? என்ன மேடம், காலையில் ரொம்ப மூடாக இருக்கிறீங்க போல். அது ஜேகே, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஆமாம், விட்டாச்சு. நானும் +1 முடிச்சிட்டேன். ஆமாம், உனக்கும் லீவு. எத்தனை டைம் சொல்லுவேன், ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வா. அதுதான்டா, நாம் ஹனிமூன் போகலாமா? ஏய், என்ன சொல்கிற நீ? அது ஜேகே, ஹனிமூன் போகலாமே. நம்ம என்ன நியூ மேரேஜ் கப்புள்னு நினைக்கிறியா? நமக்கா மேரேஜ் ஆகி 7 month ஆச்சு. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சும் போச்சு, தெரியும்ல. அது ஏதோ முடிஞ்சு போச்சு. ஆனால் ஹனிமூன் என்ன நம்ம போகலல்ல. ஹனிமூனுக்குன்னு சாங்கிய சம்பிரதாயம் இருக்குது. மேரேஜான கப்புள்ஸு ஒரு 1 வீக்கா, அதுவே கம்மி தான், ஒரு 1 monthக்கு ஹனிமூன் போய் அங்கே தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நாம் தான் என்னது இல்லை, நான் தான் அதை இதையும் பண்ண வச்சேன். இல்லைன்னா இன்னமும் நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். நீ என்ன தொட்டு கூட இருந்திருக்க மாட்டேன். ஏய், என்னடி இப்படி பேசுகிற? பின்ன வேறு எப்படி பேசுறது? என் புருஷன்கிட்ட நான் இப்படி தான் பேசுவேன். இப்போ என்ன? ஹனிமூன் போகணும், வரியா வரலையா? ஆஃபீஸ் இருக்குடி. ஏய், நீ ஸ்கூல் டீச்சரு, ஒன்றும் சிஇஓ கிடையாது. அதெல்லாம் உன் தம்பி பார்த்துக்குவாங்க. நீ உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிற வேலையை மட்டும் பாரு. அச்சோ, என்னடி இப்படி பண்ணுற ஜேகே? அப்படின்னு அவரோட காலர் பட்டனில் அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு இன்னும் க்ளோஸில் வரீங்க. ப்ளீஸ் ஜேகே, அது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணினேன். ஹனிமூனில் போனால் நீ தானே பண்ணணும். நீ பண்ணினு பார்க்கவே இல்லைல்ல. நீ தான் பண்ணணும் எனக்கு. அதுக்கு ஹனிமூன் பண்ணாதான் நீ பண்ணுவ. வா போகலாம். ஸ்கூலும் லீவ் இல்லை, உனக்கும் வேலை இல்லை, எனக்கும் ஸ்கூல் இல்லை. போகலாம் ஜேகே, எனக்கு வேணும் ஜேகே. ஏண்டி, நேற்று நைட்டு தாண்டி எல்லாத்தையும் முடித்தோம். அப்புறம் என்னடி? எனக்கு வேணும் பத்தாது, எனக்கு இன்னும் வேணும்.
சிச்ச என்னடி எப்போ பார்த்தாலும் இது டேட்டி மைண்டோடையே தான் சுற்றுவியா? ஹலோ, நான் டேட்டி மைண்ட் ஒய்ஃபி, தெரியும்ல என்னை பற்றி. தெரிஞ்சு தானே மேரேஜ் பண்ணீங்க. நம்ம ஸ்டோரியோட இன்ட்ரோவே நான் தான், தெரியும்ல. அப்புறம் என்ன? ஓ அப்படிங்களா மேடம்? ஸ்டோரி ரொம்ப ஸ்மூத்தாக போகுதா என்ன? ஐயோ ஆமாம், ஸ்டோரிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. அவள் தான் ஏதோ குழப்பி விட்டு சேனலே இல்லாமல் போய் இப்போ நியூ சேனலில் நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறா. என்னடி சொல்கிற? உனக்கு ஒன்றுமே தெரியாதா ஜிகே? எப்படி தெரியும்? எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு ஸ்கூலுன்னு சுற்றினா ஒரு மண்ணும் எனக்கு தெரியாது. என்னடி? ஆமாம், அவளோட சேனலு போயிடுச்சு. நம்மளோட ஸ்டோரியை இதில் தான் கண்டினியூ பண்ணுறா. பாவம், என்ன பண்ணுறது? ஆசைப்பட்டு உள்ள வந்தால அவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிடுவாளா என்ன? அவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பண்ணலாம். அவளை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்குறியா? என்னடி காலையிலே ஒரு மார்க்கமாக இருக்க பேசுகிற? அப்புறம் இன்னைக்கு திரும்பவும் மார்னிங் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிவிடும் பார்த்துக்கோ. பண்ணு, நானா வேணாங்கிறேன். நீ எப்போ பண்ணாலும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன் ஜேகே. ஆனால் ஹனிமூன் போனால் டே அண்ட் டைம் பார்க்காம பண்ணலாம். ஆனால் நீ தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறியே. இங்கே பாருடி, அதுதான் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்கிறேன்ல. நான் தான் ஆஃபீஸ் உன் தம்பி ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் என்னடா? போ, என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே காலிங் பெல் சவுண்டு கேட்குது. ஜேகே திரும்பி 2 பேருமே திரும்பி தான் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆள் அப்படியே ஆங்க்ரி ஐஸோட, ஈகிள் ஐஸோட உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஒரு பேக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கோட் ஷூட்டில் அவ்வளோ மாசாக ரக்கடாக பார்க்கவே அவ்வளோ ஒரு மாசில் என்ட்ரி கொடுத்துட்டு அங்கே நின்றுட்டு பக்கத்தில் ஒரு 2 சுட்கேஸோட நின்றுட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் லைட்டாக இறக்கிட்டு அவ்வளோ ஆங்கிரியோட உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு கல்ப் எடுத்துட்டு அப்படியே ஜேகே மேலேருந்து பொறுமையாக கை எடுத்துட்டு சைடில் அப்படியே அவர்கிட்ட இருந்து நகர்ந்து பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஒரு பயத்தோட, கை கால் நடுக்கத்தோட அப்படியே அந்த ஆளையே பார்த்துட்டு பக்கத்தில் அப்படியே கப்பு சிப்புன்னு தலையை குனிஞ்சு போட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு தான். சாரி, ஃபஸ்ட்டுலேருந்தே ஜேகேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஜங்குக்கு, ஏன்னா ஜேகே வேறு ஜங்குக்கு வேறு, ஓகேவா? உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஜங்குக், ஓகே? இப்போ ஜங்குக்கு தான். டே ஜியோனே வாடா. என்ன மார்னிங்கே வீட்டு பக்கம்? என்ன ஆஃபீஸில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா என்ன? அதுவா ஜங்குக்? ஒன்றும் இல்லை, ஒரு 1 வீக் இங்கே ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கேன். எது 1 வீக்கா? ஏன், உன் வீடு என்னாச்சு? அதுவா ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மெய்ட் ஆண்டி வெளியே வந்து அவரோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்து சோஃபாட்டை வச்சுட்டு அவங்க பார்க்கல கிச்சனுக்கு போயிட்டாங்க. அப்படியே கூலிங் கிளாஸை லைட்டாக கூலிங் கிளாஸை கழட்டிட்டு ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு வாயில் அப்படியே அந்த பபிள் கம் அதை சூ பண்ணிக்கிட்டு பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டே பேசிகிட்டே வர்றாரு. அதுவா ஜங்குக், என்னோட வீட்டில் ஒரு இன்டீரியர் ஒர்க் இருக்குது, அதனால் இங்கே வந்து தங்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஏன், உன் தம்பிக்கு உன் வீட்டில் இடம் கொடுக்க மாட்டியா என்ன? ஐயோ ஜியோனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வா வந்து உக்காரு. என்ன திடீர்னு ஏதோ இன்டீரியர் ஒர்க் அப்படி இப்படிங்கிற? அதுவா, நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அப்போ அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் வியர்டாகி முட்டை கண்ணை முழிச்சு வச்சுட்டு கையெல்லாம் பிசைஞ்சிட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தலையை குனிஞ்சிட்டு தான் இன்னமும் இருக்கீங்க பயத்தோட. கையை 2 கையும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே பேசத்தை கேட்டுட்டு ஷாக்கிங்கில் தான் இருக்கீங்க. என்னடா சொல்கிற? ஏதாச்சும் பொண்ணு பார்த்துட்டியா? லவ் பண்ணியா? இல்லை அப்பா அம்மா பார்த்தாங்களா? அதுவாடா, நான் பார்த்துட்டேன்.
ஆனால் அவ தான் எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறா. அவ சொன்ன அடுத்த செகண்டே மேரேஜ். அதுக்கு தான் முன்கூட்டியே என்னோட பெட்ரூமில் என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கணும்ல, அதனால தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உன் வீட்டில் இருந்தும் ஆஃபீஸு பக்கம்தான், அதனால் உன் வீட்லேயே ஒர்க் முடிகிற வரைக்கும் தங்கி நல்லா பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களை அப்படியே ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் பேசுகிறான். நீங்களா கொஞ்சம் தள்ளி நிமிந்தா தானடா உன் மூஞ்ச பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. பொண்ணு யார் சொல்லு, பேரண்ட்ஸோடு போய் பேசினா எல்லாம் ஒத்துக்கோங்க. நோ 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 நோ, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தான் லவ்வை சொல்லி என்னை மட்டும்தான் அவள் பார்த்து ஓகே சொல்லணும். இந்த பேரண்ட்ஸு ஃபேமிலிங்கிற அவளுக்கு தேவையில்லை. எனக்கு அவளுக்கு நான் மட்டும் போதும். ஆனால் மேரேஜுக்கு பேரண்ட்ஸ் வேணும்ல, அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், வந்துட்டு மட்டும் போங்க. ஏதோ சொல்கிறேன், ஹாப்பியாக இருந்தா சந்தோஷம்தான். ஹாப்பியாக தானே இருந்துடும். அப்புறம் வந்திருக்கேன், எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, என் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறா. கோவமா? என்ன கோவம்? அது சொல்லாத ஜங்கு, ஒன்றும் இல்லை இருடி. அது ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்கல்ல, அதுதான் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொன்னான். நானும் ஆஃபீஸருக்கு வர முடியான்னு சொன்னேன், அதுதான் கோவத்தில் இருக்காங்க. அப்படியா கவலைப்படாதீங்க, சீக்கிரம் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் புருஷனை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாப்பியாக போங்க. ஏண்டு என்னை விட்டுட்டு நீ போகலான்னு நினைக்கிறியா, இல்லை நான் தான் போக விட்டுறேன்னா? இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தானே நான் இங்கே வந்திருக்கேன். இனிமேல் தான் இருக்கு, வெயிட் பண்ணி பாரு. சரிடா, இங்கே இருக்கிற கெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கோ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, ஆஃபீஸ்க்கு போகலாம். ஜங்கு, நீ முன்னாடி போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். என்னடா வேலை உனக்கு? இல்லை ஜங்கு, என்னோடய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் வெளியே போய் ஒரு ஆளை மீட் பண்ணி பேச வேண்டிய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். இப்போ நீ போ. சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு எழுந்திரிச்சு ரூமுக்கு போயிறாரு. நீங்களும் அப்படியே அவர் பின்னாடியே குட்டி போட்ட பொண்ணு மாதிரி அப்படியே அவ்வளோ பயத்தோடையே போகிறீங்க. போகிற உங்களையே ஜியோன் ஆகிய ஜேகே ஜியோன் தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னட்ட இருந்து ரொம்ப விலகி போகிறேன்னு நினைப்பா, ஆனால் நீ விலகி போகத்தான் என்கிட்டயே உன்னை வச்சுக்கணும்னு தோணுதுடி. அதுக்கு தானே வந்திருக்கேன், பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் அவரோட கெஸ்ட் ரூம் மேலே இல்லை, இங்கே கீழே ஹால்லேயே ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் உங்கள் ரூமுக்கு தான் மேலே போகணும். அவர் போய் அங்கே ஜங்கு சொல்லுடி, உங்கள் தம்பி எதுக்கு இங்கே வந்திருக்கு? அதுவும் சொன்னால ஏதோ வீட்டில் ஒர்க் இருக்காது இதுன்னு. சரி, அவர் இங்கே இருக்கட்டும், நாம் ஹனிமூன் போகலாமே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலான்னு. அதுக்கப்புறமும் நீயா பேசிட்டு இருந்தால் எனக்கு கோவம் தான் வரும், அப்புறம் பார்த்துக்க. ஆமாம், நீ எப்போ வருவேன், நம்ம எப்போ போவோம், அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான்னு பயத்திலே இருக்கணும்னு நினைக்கிறியாடா? நான் எப்படிடா உன்கிட்ட சொல்லுவேன், சொன்னாலும் நீ எப்படி எடுத்துப்ப, என்ன நினைப்பேன்னு தெரியாதுடா. ஏன்டா இப்படியெல்லாம் அண்ணன் தம்பி என் உயிரை எடுக்கிறீங்க? என்னடி முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்க்கு வரையப்பாரு, பொண்டாட்டி பேச்சை கேட்காம போகிறானா ஆஃபீஸ்க்கு கட்டிட்டாலும் நைட்டு வந்துடாதுடா. சரி தான், நான் ஆஃபீஸ்லேயே தூங்கிக்கிறேன், நீங்கள் தொலைகொனி கட்டி பிடிச்சிட்டு தூங்கிக்க அப்படின்ட்டு அவரும் ரெடியாகி கீழே வந்து சாப்பிட்டு, டே ஜியோனே சொல்டா, போகிறேன், சீக்கிரம் வா. சீக்கிரமாக தான்
வந்துடுறேன் சரி அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. நீங்களா ஐயோ அவர் வேறு போயிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்கள் ரூம்லேயே வெளியவே வராமல் அவன் இருக்கிற மட்டும் நான் வரமாட்டேன்டே அப்படிங்கிற மாதிரி ரூம்லேயே இருக்கிறீங்க. பார்த்தா மெய்ட் ஆண்டி கிச்சனில் இல்லை, அவங்க ஏதோ கார்டன் ஒர்க் இருக்குதுன்னு அங்கே போயிட்டாங்க. அப்படியே ஜியோன்னு பொறுமையாக ஸ்டெப்ஸ் ஏறி உங்கள் ரூமுக்கு தான் வராது. டோரை நாக் பண்ணல, நீங்களும் லாக்கும் பண்ணலை. அப்படியே நீங்கள் பெட்டில் உட்காந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு கோவத்தில் வெறியில் அப்படியே ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிறீங்க. அவனா பொறுமையாக கதவை தந்து டோரை நான் சாத்திட்டு லாக் பண்ணிவிட்டு அச்சோ பேபிகா பின்னாடி இந்த பார்க்கும்போது செம்மையாக இருக்கிறேடி எப்படி நான் முழுசாக எடுத்துக்கிறது இந்த வரேன் அப்படின்னு பொறுமையாக நடந்து வந்து உங்களை அப்படியே பேக்காக பண்ணுறேன். நீ பாரு பேபிகா தெரியாத மாதிரி கேட்காத, நான் தான் ஜியன் உன்னோட புருஷன். மரியாதையை கையை விட்டு நீ ஒன்று என் புருஷன் இல்லை, எதுக்குல இங்கே வந்த ஃபஸ்ட்டு நீ? அதுதான் பேபிகா அதான் சொன்னல எனக்கு மேரேஜ் ஆக போகுது, என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி என் ரூமை செட் பண்ணணும், அதுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதில்ல போய் அவ கூட இரு, என் கூட எதுக்கு இருக்கிற மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடு, இந்த ரூமை விட்டு போயிடு. என்ன பேபிகள் இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கிற, என் பொண்டாட்டிக்கிட்ட தானே நான் இருக்கிறேன், வேற எவகிட்ட இருக்கிறேன், உண்மைதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், எனக்கு நீ மட்டும்தான். நானும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ஜங்கு பொண்டாட்டி ஜங்குக்கு மட்டும்தான். பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, மரியாதையை விட்டுட்டு போயிடு. எதை விட சொல்கிற, என்ன விட்டுட்டு போயிடு. பேபி கேர்ள் என்ன நீ ரொம்ப டென்ஷன் இருக்கிற. இந்த 1 வீக் ஒன்றை பார்க்காம எப்படி நான் எங்கே போயிட்டேன்னு தெரியுமா? ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பியா. அதான் ஹனிமூனு போகிறதுக்கு அவன்கிட்ட கேட்டல்ல, வா நம்ம ஹனிமூன் போகலாம். அவன் நீ கேட்டாலும் ஒத்துக்க மாட்டான், ஆனால் நீ கேட்காமையே ஒத்துக்கிறண்டி. அதுதான் அவனுக்கு எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நீ நினைக்கிறது கேட்கறது எல்லாம் நீ கேட்குறதுக்கு முன்னாடியே நான் தருவேண்டி. ஆனால் அவன் நீ கேட்டாலும் தரமாட்டான். இதோ பாருடா, உனக்கு அவ்வளோத்தான் மரியாதை. அது எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்கிற பர்சனல், அதில் நீ தலையிடணும்னு நினைக்காத, அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ. அப்படியா உன் புருஷன் நான் இங்கே இருக்கும்போது நீ யார்கிட்ட, நீ யார் உன் புருஷன்னு சொல்கிற? இங்கே பாரு பேரை கூட சொல்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. மரியாதையே இங்கேருந்து போயிடு. என் புருஷன்கிட்ட நான் சொன்னேன், அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. இதோ பாரு பேபிக, நீ சொல்லுன்னு நான் சொல்லிட்டேன், நீ தான் சொல்ல மாட்டேன்னு இருக்கிற. இல்லை நானா போய் சொல்லட்டுமா? ஆல்ரெடி எத்தனை டைம் இந்த கதையே சொல்லுவேன். சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லியே தவிர, சொல்லி பார்த்தா தானே தெரியும் என்ன நடக்கும்னு. நீ வாய் வார்த்தையால் சொல்லுவியா, நானும் எவிடன்ஸே காட்டுவேனா? அவன் யாரை நம்புவான்னு பார்க்கலாமா? என்ன பார்த்துடலாமா? ஜியோன் ஓகே ஜேகே ப்ளீஸ் விட்டுரு. இதுக்கு மேலே நான் எவ்வளோ கெஞ்சணும்னு எனக்கு தெரியலை. எப்படி கெஞ்சினாலும் என்னை விட்டுருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ப்ளீஸ் ஜேகே விட்டுரு. ஜேகே என்ன விடுறதுக்கா பேபிகள் நான் இவ்வளோ அப்படின்னு இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான் வந்திருக்கேன். இந்த 1 வீக்கே நான் எவ்வளோ எங்கே போயிட்டேன்னு தெரியுமா? அச்சோ என்னோட பேபிகளை பார்க்க முடியல அப்படின்னு. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி 1 வீக்கு தான் இருக்கலாம்னு
பேசிட்டியா? அது அப்படியே ஒரு 2 வீக்ஸாக எக்ஸ்ட்ரா போகலான்னு இருக்கா. நீ என்ன நினைக்கிற? ஜிகே 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 ப்ளீஸ் 2 வீக்ஸ்லாம் வேணாம், ஒரு 1 வீக்கும் வேணாமே. சரி 1 வீக் மட்டும் போதும் ஜேகே ப்ளீஸ் ஜேகே. நீ இங்கேருந்து போயிடு ஜேகே ப்ளீஸ் ஜேகே. போயிடணுமா என்ன? ப்ளீஸ் ஜேகே. சரி இந்த 1 வீக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்பியா? நல்ல பிள்ளையா நடந்துக்குவியா? அப்படி நீ நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்க, நான் 1 வீக்கில் போயிடுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, 1 வீக் 2 வீக் ஆகும், 2 வீக் 1 மந்த்தாக கூட மாறும், 1 மந்த் பர்மனெண்ட்டாக கூட மாறும். என் கையில் எதுவும் இல்லைப்பா. நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் ஒன்று சொன்னால் அதை செய்வேன்னு உனக்கு தெரியும். ஸோ நான் சொல்கிறத செய்யணும்னா நினைக்கிறதையும் நீ செய்யணும். அப்போ தான் அந்த 1 வீக் ஓகே. ஜேகே இப்பெல்லாம் பேசாது ஜேகே, பயமாக இருக்கு. அச்சோ நீ இப்படி பயந்து நடங்கிறது பார்க்க எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ குழுன்னு இருக்குதே. எனக்கு உன்னை எட்ட நின்று பார்த்து இப்படி ஸ்கூல் ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க. இனிமேட்டு ஒன்று ஸ்கூல்லையும் பார்க்க முடியாதா? அதனால தான் இங்கே வந்து அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே உனக்கு ஒன்று ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்துட்டேன். அந்த ஃபீல் இருக்கு பாரு. நீ ஐயோ என் புருஷன் பார்த்துடுவானே அப்படின்னு நீ அங்கே பார்க்க, நான் உன்னை பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஹெவன் ஃபீலை கொடுக்க. ஒரே வீட்டில் நம்ம 3 பேர் நம்ம 2 பேரும் ரொமான்ஸு அவனுக்கு தெரியாமல் பண்ணி, சில டைம் அவனுக்கு தெரிஞ்சும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜேகே ஜேகே ப்ளீஸ் இப்படிலாம் பேசாது ஜேகே ப்ளீஸ். சரி ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சு. சங்குக்கு வேறு அப்புறம் கால் பண்ணி கூப்பிடுவான். அதனால் நான் போகிறேன். ஃபுல் ரெஸ்ட் எடு பேபி கேர்ள். நைட்டு வந்து புருஷன் கேட்டதும் தருவியான், கேட்காததும் தருவியான். அதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதையும் தருவியான். என்ன வேற என்ன? கிஸ்ஸு தான். ஜேகே ப்ளீஸ் ஜேகே வீடு ஜேகே, இது மெயினான்ட்டு இருக்குங்க, வந்துடுவாங்க, விட்டு ஜேகே. என்ன அவ்வளோ கடுப்பையும் உள்ள அடக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்ன அதுவா, நான் வந்து பார்க்கும்போது அவன் முடியல, அவனை அவ்வளவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்ததில்ல, அது ஏன் இடண்டி, என் இடத்துல அவனை இப்படி நீ வச்சு பார்க்கலாம்? நான் சொன்னல, ஒன்றுது எல்லாமே எனக்குத்தான், நீயே எனக்குத்தானே. அப்புறம் எப்படி அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸில் இருந்த? ஜேகே வலிக்குது ஜேகே. வலிக்கட்டும். ஒன்று அப்படி பார்க்கும்போது எனக்கும் தானே வலிச்சது. சொல், வலிச்சதா இல்லையா? வலிச்சது ஜேகே, விட்டு ஜேகே. சரி அப்போ ஒரு கிஸ் கொடு ஜேகே. கொடுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஏய் அவன் கை உங்கள் பாடியில் அங்கே இங்கே ரஃப் ஆகிட்டு நல்லா உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட் பேபி கேர்ள். ஃபுல் டே நான் இன்றைக்கி வரமாட்டேன். ஸோ நீ சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இரு. நைட்டு வந்து மொத்தத்தையும் பார்க்குறேன். பாய் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இங்கே உங்களுக்கு அவ்வளோதான், போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு பெட்டில் உட்காந்துக்கிட்டு போச்சு.
ஜங்குக்கிட்டேயும் சொல்ல முடியாது. ஐயோ கடவுளே, இப்போ வீட்டுக்கு அதுவும் ஒரு வாரம் சொல்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. கடவுளை போச்சு, நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. எல்லாம் ஒன்று தாண்டி சொன்னோம். அவ்வளோ அவசரத்தில் அவளுங்க பேச்சு கேட்டுட்டு நல்ல அனுபவி அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணன் இப்பொழுது அப்படியே தான் போகுது. பயந்து நைட்டு வேற வந்து என்னமோ சொல்கிறானே, என்ன பண்ண போகிறானோ கடவுளே அப்படின்ட்டு பயந்து தான் இருக்கிறீங்க. இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock நீங்கள் தான் ஜங்குக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லு பாப்பா. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸில் இருக்கோம். என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம். இல்லை எத்தனை மணி ஆகும் வரத்துக்கு? ஒரு 8 o'clock அது போல் ஆகும் பாப்பா. ஏன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா என்ன? இல்லை, வராதவங்க உங்கள் தம்பி வந்திருக்காங்கல்ல வீட்டுக்கு. ஆமாம், அதனால் இல்லை, அவருக்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர் மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு. நீயா? ஆமாம் ஜங்குக். ஏன் சமைக்க தெரியுமா பாப்பா உனக்கு? இந்த கிண்டல் தானே வேணாங்கத்து. ஏதோ வராத உங்கள் தம்பி வந்திருக்குறாங்க, அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணன் என்ன ஒழுங்காகவே கவனிக்கலைன்னு உங்கள் அம்மாட்டெலாம் போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே. உங்கள் பேர் கெட்டுடக்கூடாதுன்ட்டு ஏதோ ஒரு விருந்து மாதிரி வைக்கலான்னா நீ என்னவே கிண்டல் பண்ணுற பார்த்தியா. ஒன்றுமே செய்ய மாட்டேன், அப்படியே வெளியே சாப்பிட்டு வந்துருங்க. வெயிட், சும்மா சொன்ன இதுக்கெல்லாமா கோச்சிக்க. சரி நாங்கள் வரோம், நீ எல்லாம் ரெடி பண்ணு. சரி நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் கிளம்போது ஃபோன் பண்ணுங்க சரியா? ஓகே பாப்பா, பாய். பாய் ஜங்குக் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேவும் அதே கேபினில் தான் இருந்திருப்பாங்க. யார்டா ஃபோனு? என்ன அதுவா ஜியோனே? வராதவங்க வந்திருக்கிறீங்களாம், உங்களுக்கு விருந்து வைக்கணுமா? அதனால் என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி வெளியே எங்கேயும் சாப்பிட வேணாம், எத்தனை மணிக்கு வருவீங்க, விருந்து சமைக்கிறேன், வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். யார்? ஜேவா? ஆமாண்டா. ஓகே, ஏன்டா என்னாச்சு? இல்லை, ஸ்கூல் படிக்கிறவங்களே சமைக்கலாம் தெரியுமான்னு யோசிச்சேன். ஓரளவுக்கு சமைப்பா, அப்புறம் தான் மெய்ட் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹெல்ப்போட தான் சமைப்பா, பயப்படாத, தைரியமாக சாப்பிட்லாம். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. என்ன இவன் நினைக்கிறா? எப்படா நம்மளை துரத்துவோன்னு நினச்சா இப்போ நமக்கு விருந்து வைக்கிறாளா இல்லை விருந்தில் ஏதாச்சும் வைக்கிறாளா? பார்க்கலாம். ஏன் பேபி கேர்ள் தானே, எனக்காக பண்ணுறால, பண்ணட்டும், போய் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே டைம் போகுது. இப்போது நைட்டு ஒரு 8:30 மெய்ட் ஆண்டி சமைச்சு முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே கிளம்பிட்டாங்க. இப்போது ஆஃபீஸ்லேருந்து 2 பேரும் வராங்க. நீங்களா ரொம்ப நார்மலாக மார்னிங் ஜியோன்னு எதுவுமே பேசலை, அப்படி இப்படின்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வாங்க வந்துட்டிங்களா? சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, 3 பேரும் சேர்ந்தே டின்னர் சாப்பிட்லாம், ஓகேவா? சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. ஜியோனுக்கு தான் இது ஏதோ டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா காலையில் அவரை பார்த்தோன்னே நீங்கள் வெடத்து நடங்கினதை அவரும் பார்த்துருப்பாரு. அப்படி இருக்கிறவ இப்போ ரொம்ப நார்மலாக இருக்கிறாளே, பார்க்கலாம் இந்த நார்மலு எவ்வளவு நேரம்ட்டு அப்படின்ட்டு அவர் ரூம் கீழே தானே இருக்குது, அவர் அங்கே போயிடுறாரு. அப்புறம் நீங்களும் ஜங்குக்கு மேலே ரூமுக்கு. என்ன இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப குஷியாக இருக்கிறா? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லையே, சும்மா ஒரு வெல்கம் உங்கள் தம்பிக்கு, அதுக்கு தான். ஓ அதுக்கா? இல்லை நைட்டு வேறு ஏதாவது மேட்ருக்கா? ஐயே என்ன ஜங்குக், இப்போலாம் என்னோட நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டேட்டி மைண்டாகவும் இருக்கீங்க போலே. அப்புறம் இந்த மாதிரி டேட்டி மைண்ட் ஒய்ஃபையை காட்டினா நானும் அப்படி தானே இருக்கணும், அதான் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் லிப்பில் அப்படின்ட்டு ஒரு கிஸ்ஸு. சரி போங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் வாங்கிட்டு வா, எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம்.
சரிதான் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கீழே உட்காந்துருக்கீங்க. ரொம்பலாம் சமைக்கலை, அதாவது ஒரு 5-6 டிஷ்ஷு 7-8 டிஷ்ஷு அந்த மாதிரி தான். இப்போ நீங்களும் ஜங்குக்கும் பக்கத்தில் உங்களுக்கு நேர் ஆப்போசிட் வந்து ஜியோன்னு எல்லா டிஷ்ஷையும் ஓப்பன் பண்ணி வச்சா ஜங்குக்கு பிடிச்ச டிஷ் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே ஜங்குக்கு பிடிக்கும். அதனால் ஜங்குக்கு பிடிச்சதை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஜியோனுக்கு இதில் ஒன்று கூட பிடிக்கவே பிடிக்காது. அதாவது அண்ணன் தம்பி எப்படியெல்லாம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஜியோனுக்கு பிடிச்சது ஜங்குக்கு பிடிக்காது, ஜங்குக்கு பிடிச்சது ஜியோனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இதில் ஒரு டிஷ்ஷு கூட ஜியோனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது ஜங்குக்கு பிடிச்சது மட்டும்தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அப்படியே ஜியோன் அப்படியே ஒரு லுக்கு, இவ்வளோதான் உன்னால் முடியுமா? நான் கூட ஏதோ பெருசாக பண்ண போகிறேன்னு நினச்சேன் பேபி கேர்ள். எனக்கு பிடிக்காததை செஞ்சால் அது பெரிய ரிவெஞ்சின்னு நினைக்கிறிய பேபி கேர்ள்? பண்ணு இந்த மாதிரி நீ குட்டியாக பண்ணுறது கூட அழகாக தான் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து அந்த ஈவில் லுக்கு அது அப்படியே மாறாமல் இருக்குது. உங்களுக்கா என்ன இந்த முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கு தான் ஈச்சி என்னடி அவனுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வச்சிருக்க போல, இதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சதான், அவனுக்கு ஒன்று கூட பிடிக்காத என்ன ஜங்குக்கு சொல்கிற? அப்படியா? உங்களுக்கு பிடிச்சது தான் அவருக்கும் பிடிக்கும்னு நினச்சி தான் நான் செஞ்சேன். எனக்கு தெரியாது உங்களுக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காதுன்னு. நீங்களாச்சும் சொல்லியிருக்கனால நான் ஃபோன் பண்ணும் போது எனக்கு என்ன தெரியும், நானும் மறந்துட்டேன், நீயும் கேட்கல. சரின்னு பார்த்தா இங்கெல்லாம் எனக்கு பிடிச்சதாவே இருக்குது. ஓ சாரி ஜியோன், உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. அண்ணன் தம்பிக்கு எல்லாம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்கு பிடிச்சதும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சி அவருக்கு பிடிச்சதையும் உங்களுக்கும் சமைச்சிட்டேன். சாரி, நான் வேணா போய் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டுட்டு வரத்தா ஜியோன்? அப்படிங்களா ஜே? வேண்டாங்க, எனக்காக ஆசையாக சமைச்சிருக்கீங்கள, நோ ப்ராப்ளம், நான் சாப்பிடுவேன். எனக்காக ஆசையாக யார் பண்ணாலும் அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓ ஓகே ஜியோன் அப்படின்ட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. அதில் ஒரு டிஷ்ஷு மட்டும் ஜங்குக்கு ஜியோனுக்கு 2 பேர்த்துக்குமே பிடிக்கும், பாக்கி எல்லாமே ஜங்குக்கு பிடிச்சது தான். அப்படியே உங்களுக்கு நேர் ஆப்போசிட் தானே. அப்படியே வழக்கமாக என்ன பண்ணுவாங்க எல்லாரும், அதைத்தான் அவரோட கால் அப்படியே உங்கள் நீஸ் வரைக்கும் விடுறா. ஏய் என்னடியாச்சு? விக்கலை தான், தண்ணி குடி அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்கள் தலையை தட்டி தண்ணி குடிக்கிறாங்க. நீங்களா பயத்துலேயே குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஜியோனா ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவனோட கால் உங்கள் காலில் ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துக்காமல் அப்படியே இப்போலாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பிளேட் எடுத்துகிட்டு போய் டிஷ் வாஷில் வைக்கிறீங்க. பின்னாடியே ஜியோன் வந்து உங்களை ரொம்ப ஒட்டி நின்றுட்டு, பேபிகா எனக்கு பிடிக்காதது நீ செஞ்சிருந்தாலும் எனக்காக செஞ்சில்ல, செம்ம டேஸ்ட்டு ஒன்ன மாதிரி அப்படின்ட்டு உங்கள் பேக் நெக்கிலே கிஸ் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே தள்ளி வந்துடுறீங்க. அவனும் வச்சுட்டு கையை கழுக்கிட்டு போயிடறான். ஜியோ என்ன இல்லை, உங்களுக்கு மில்க் வேணும்னா அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், குடிங்க. மில்கா குடிக்கட்டா? நீ தந்தினா நான் குடிப்பேன்னு. இல்லை, அங்கே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், கிளாஸில் ஊற்றியும் வச்சுருக்கேன், வேணும்னா குடிங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்ட்டு டக்குன்னு அங்கே மேலே போயிடுறாங்க. ஜங்குக்கு சாப்பிட்டு சீக்கிரம் வா அப்படின்ட்டு கொடுக்குன்னு நீங்கள் ஓடி போயிடுறீங்களா மேலே. அவனும் ஜியோன்னு அந்த மில்கை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்து குடிச்சிட்டு போய் படுத்துட்றான். ஜங்குக்கும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்துட்றாங்க. ஓகே, டு பி கண்டினியூ. இது வந்து ஒரு 1 ஷாட்டு தான், அது போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போகும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 1 ஷாட்டை கட் பண்ணி இந்த மாதிரி 1/2 hour அந்த மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 parts இன்னும் 4 parts-ஆக தான் வரும். அப்புறம் நிறையா பேசணும். சத்தியமாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு சேனல்
போயிடுச்சு. ஐ மீன் ஃபஸ்ட்டுனா எஃப்எஃப் ஒன் ஷாட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு சேனல் போயிடுச்சு. இந்த சேனல்லையும் ஒரு சிக்கல் இருந்துச்சு. நான் ஏதாச்சும் பேச விரும்புகிறேன், ஆனால் இங்கே பேசல. நான் டெலிகிராமில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் அப்டேட்டு ஸ்டோரி அந்த மாதிரினா நான் டெலிகிராமில் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய் பாய்.